Hello friends, welcome to my channel Cook with Banu. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்னைக்கு ரொம்பவும் டேஸ்டியான சிம்பிளான நெத்தலி கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதோட அளவுகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு ஆட் பண்ணியிருக்கோம். கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம், சீரகம், 10 பல் பூண்டை தட்டி ஆட் பண்ணிக்கோங்க அல்லது கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்கி விடுறோமோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். பச்சை மிளகாவை முழுசாகவே ஆட் பண்ணணும், கீரி ஆட் பண்ணக்கூடாது. இப்போது நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நெத்திலி கருவாடை ஆட் பண்ணிடலாம். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு சுடு தண்ணியில் ஊற விட்டு எடுத்துருக்கோம். அப்போ தான் இதில் ஒட்டி இருக்கிற மண், உப்பு எல்லாமே க்ளீனாக வந்துடும். ஸோ அந்தளவுக்கு ஒரு 5-6 தடவையாவது நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இப்போ கருவாடு நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, அதாவது தேங்காயும் தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கோம், அதை நம்ம ஆட் பண்ணி வதக்கி விடலாம். இப்போ மசாலா இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ண போகிறோம். மிளகாய் தூளும் குழம்பு மிளகாய் தூளும் மட்டும்தான் இதுக்கு ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம தண்ணி ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மிக்ஸி ஜாரை அலசி இதில் ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட போகிறோம். தண்ணி தேவையான அளவில் கூடவோ குறைச்சோ, எந்த அளவுக்கு திக்னஸ் உங்களுக்கு வேணுமோ அல்லது தண்ணியாக வேணுமோ அதை பார்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும்னா முருங்கைக்காய் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு காரம் எல்லாமே இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்துடுங்க. இப்போ நம்ம புளியை கரைச்சி வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா வேக விட்டுறலாம். ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு கொஞ்சம் திக்காயிடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு ரெடியாக வெந்து வந்திருக்கு. இந்த குழம்பை இட்லிக்கு சைடிஷாகவும், சப்பாத்தி அண்ட் ராகி களி, கம்மஞ்சோறு, ஒயிட் ரைஸு இது எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.